ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான லீஃப் சீக்வென்ஸ் வச்சு ஒரு ப்ரூச் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சிம்பிளாக செஞ்ச ஒர்க்கு தான். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் கோல்டன் கலரில் லீஃப் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். லீஃப் சீக்வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த கலர் உங்கள் கிட்டே இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் சீக்வென்ஸ் வந்து லீஃப் சீக்வென்ஸில் 2 ஹோல்ஸ் இருக்கும். அது ஒரு ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு ஹோல்ஸ் வழியாக நீடியில் வந்து நீங்கள் வெளியில் எடுத்து அதை இந்த ஃப்ரேமு கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பீடு, சுகர் பீட்ஸு இதை வச்சு அந்த ஃபில்லிங் கொடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 நீடில் யூஸ் பண்ணேன். அந்த 2 நீடிலுமே அந்த கட் பீடும் இந்த டியூப் பீட்ஸு எதுவுமே இன்செர்ட் ஆகலை. அதனால் நான் ரொம்ப சின்ன சைஸ் இருந்தால் தான் அந்த சுகர் பீட் வந்து நம்ம போட முடியும். நான் ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றுமே அதில் போகல. அதனால் நான் வந்து நார்மலாக சும்மா மட்டுமே அந்த லீஃப் சீக்வென்ஸை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப சின்ன சைஸ் நீடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த லீஃப் சீக்வென்ஸ் ஒரு ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃப் சீக்வென்ஸுக்கு எத்தனை சுகர் பீட்ஸ் தேவைப்படுமோ ஒரு 4 or 5க்குள்ளே வரும். அந்த சீக்வென்ஸை நீங்கள் அதில் லீஃப் சீக்வென்ஸை கோர்த்துக்கோங்க. அந்த சுகர் பீட்ஸை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேம் கீழே எடுத்துருங்க. இதான் மெத்தடு. இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்கிட்ட இருந்த 2 நீடிலையுமே அந்த சுகர் பீட்ஸு, கட் பீடு எதுவுமே இன்செர்ட் ஆகலை. அதனால் நார்மலாகவே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணேங்கிறத காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லீஃப் சீக்வென்ஸில் 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ் மேலே அந்த ஹோல்ஸ் வர்றதை வச்சுட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வேணும்னா நான் சொன்ன மாதிரி சுகர் பீட்ஸு, கட் பீடு எது வேணும் அதில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இன்னும் பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக அழகாக தெரியும். இப்போ அடுத்த லேயர் இப்படி 1 by 1 லீஃப் சீக்வென்ஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த லைன்ஸ் மேலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வேணும்னா நல்லா கொஞ்சம் கேப் விட்டு வைக்கலாம். இல்லை நெருக்கமாக நான் ஸ்டிச் பண்ண மாதிரி கூட பண்ணலாம். எல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். ஒவ்வொன்றுக்கு நீங்கள் கேப் விட்டு பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவலாக கேப் வச்சுக்கோங்க. அப்போ அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது ஒரு டிசைனாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருந்த லீஃபை வச்சு இவ்வளோ டிசைன் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி கூட ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றி ஏதோ ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸு சென்டரில் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். எனக்கு திடீர்னு தான் இது பார்த்தோன்னே ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படி பண்ணலான்ட்டு. நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி ஒரு லீஃப் சீக்வென்ஸை வச்சு ஒரு ஃப்ளவர் ஒரு டிசைன் வேணால் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. இப்போ நான் வந்து நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வெறும் லீஃப் சீக்வென்ஸ் வச்சும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சு நான் அந்த லீஃபுக்கு பக்கத்தில் அடுத்த லேயருக்கு நான் அதாவது ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும். அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. உள்பக்கமாக நீங்கள் நீடிலேருந்து எடுத்து அடுத்த லேயர் மாதிரி ஃபஸ்ட் லேயர் நம்ம லீஃப் சீக்வென்ஸ் கொடுத்துருக்கோமா, செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட் சீக்வென்ஸ் கொடுத்துருக்கோம். அதை கரெக்டாக நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னா இல்லை. இதில் வந்து நீங்கள் செல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் செல்லு, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ஸு உள்ள மெட்டீரியல் எதுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நான் சென்டரில் ஒரு ஃப்ளவர் வைப்பேன் பாருங்கள், அந்த ஃப்ளவர் கூட நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நான் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம அந்த ஃப்ளாட் சீக்வென்ஸை செகண்ட் லேயராக கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன். இதை பிகினர் கூட பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ஒர்க் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன்.
நீங்கள் ஃபஸ்ட் லேயர் எவ்வளோ நெருக்கமாக கொடுத்தீங்களோ அதே மாதிரியே இந்த ஃப்ளாட் சீக்வென்ஸ் வச்சு நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. கொடுக்கும்போது கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஒரு கோல்டன் கலர், ஒரு பிங்க் கலர், இந்த மாதிரி நீங்கள் சாரியில் என்ன கலர் வருதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் டபுள் கலராக, அதாவது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேம் கலர் கொடுக்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் எடுப்பாக தெரியும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழேருந்து நீடியில் சென்டரில் உள் பக்கத்துலேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாட் சீக்வென்ஸில் ஹோல்ஸ் இருக்க பக்கம் நமக்கு உள் பக்கமாக வரணும். வெளிப்பக்கம் நார்மலாக உள்ளது அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இது அழகாக தெரியும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட கூட நீங்கள் சென்டரில் ஒரு ஃப்ளவரை வச்சுட்டு கூட முடிச்சிடலாம். நான் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஹேங்கிங் மெத்தடில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதை வச்சு தான் நான் இப்போ பண்ண போகிறேன். என்கிட்ட சொன்ன மாதிரி நீடில்ஸ் சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் இல்லை. அதனால் நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ள கட் பீடு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு உங்கள்கிட்ட நீடில் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்மால் டியூப் பீடு, கட் பீடு அந்த மாதிரி கூட எடுத்து இந்த ஹேங்கிங் மெத்தடில் சென்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு பூவுக்கு மகரந்த செம்பருத்தி பூ இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த செம்பருத்தி பூவில் சென்டரில் ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி வந்து ஒரு எல்லோ கலரில் பூ மாதிரி இருக்கும். அந்த மகரந்த தூள் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் இருந்தால், சின்ன சைஸ் நீடில் இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சின்ன குட்டி குட்டி கட் பீடு இருக்குது, அப்படி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய நீடில் வந்து நான் சின்ன சைஸ் இல்லை, அதனால் நான் வாங்கிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் ஒன்று போடுறேன். எல்லாமே டியூப் பீடு, இந்த சுகர் பீட்ஸை வச்சு நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஹேங்கிங் சென்டரில் கொடுத்து பண்ணுறேன். நிறைய நான் ஹேங்கிங் மெத்தடில் அப்படி கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு சுகர் பீட்ஸை வச்சு நான் கொடுத்ததில்ல. அப்படி கொடுக்கும்போது வெரைட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ சென்டரில் என்ன மெட்டல் வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு அது ஷேப் வந்து பெருசாக இருக்குது. அதனால் சின்னதாக ஒரு ஃப்ளவர் வச்சிடுறேன் நான். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான் இது, ப்ரூச்சஸோடது. அதை நம்ம வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலாம். இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மெட்டீரியலு. ஆக்சுவலாக இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரேஸ்லெட்டுக்கு நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதில் உள்ள ஒரு மெட்டீரியல் தான். அதையும் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஃப்ளவர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அதாவது யூஸ் பண்ணலாம். நிறைய ப்ரூச்சஸ் மெட்டீரியல் பிளாஸ்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதுவும் பண்ணலாம். பாருங்கள், அது ஒர்க் பண்ண பிறகு அது நல்லா தான் இருந்துச்சு இந்த ஃப்ளவரு. நீங்கள் குட்டியாக ஏதாவது ஸ்டோன் கிடச்சிச்சின்னா போட்டுக்கோங்க. 4 ஹோல்ஸ் இருக்கும். 2 பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளிட்டராக தெரியும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரூச்சஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் வந்து அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு சின்ன டியூப் பீடு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கட் பீடு. அதில் வந்து நான் நீடில் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், நல்லாவே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே ஒரு பெரிய சைஸ் நீடில் இந்த வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டியூப் பீடு தான் நான் வச்சுருக்க நீடிலில் போச்சு. அதை தான் நான் இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு, இந்த ரெண்டையும் கோர்த்துட்டு 3mm பீடை விட்டுட்டு அடுத்தது அகைன் பின்னாடியிலிருந்து நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. இப்படி எடுக்கும்போது நம்ம ஹேங்கிங் மெத்தடு, நம்ம ப்ளவுஸுக்கெலாம் ஹேங்கிங் கொடுப்போம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் தான் நான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா அப்படியே மொட்டு மாதிரி, அந்த உள்ள ஃப்ளவருக்கு பக்கத்தில் ஒரு மொட்டு மாதிரி விரிஞ்ச மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டியூப் பீடு எனக்கு அதில் நீடியில் இன்சர்ட் ஆகலை, பார்த்து போடுற மாதிரி இருந்தது. ரொம்ப சின்ன சைஸ் நீடில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி பீடு, சுகர் பீட்ஸு அதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இல்லது நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பீடாக உள்ளே போதான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருக்கணும். இதுனா நம்ம அந்த சைஸ் கரெக்டான சைஸ் நீடில் வாங்கிட்டிங்கன்னா சுகர் பீட்ஸ் அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வாங்கிட்டு அந்த சைஸ் நம்பர் சொல்கிறேன். அல்லது ஒரு பாக்ஸே அவைலபிளாக இருக்குது, நீடில் பாக்ஸு. அதில் எல்லா சைஸுமே இருக்கும். இல்லை அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட கிட்டு வாங்கினவங்களுக்கு நான் முதல்ல அந்த ஃபுல் பாக்ஸ் கொடுத்துருப்பேன். அதனால் அவங்க வந்து சுகர் பீட்ஸ் எந்த நீடிலில் போதோ அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுட்டு அது தனியாக வச்சுக்கோங்க சுகர் பீட்ஸுக்குன்னு. இந்த மாதிரி பெரிய டியூப் பீட்லாம் இன்செர்ட் பண்ணுறதுக்கு எந்த நீடில்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் சுகர் பீட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற நீடில கரெக்டாக நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா அது நம்ம அந்த ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு டியூப் பீடு, ஒரு 3 mm பீடு கொடுத்துட்டு ஒன்று போல் கொடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீடை விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா டியூப் பீடு வழியாக கொடுத்து ஃப்ரேமு கீழே இன்செர்ட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அது ஹேங்கிங் மாதிரி மேலே தெரியும். இதே மெத்தடில் நம்ம சுற்றி ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபோட்டோவும் பின்னாடி நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஃபுல் ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் இந்த வியூ இப்படி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது ஃபோட்டோ ஃபுல்லாக முடித்தப்பறம் எடுத்த ஃபோட்டோ. இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.